கும்பராசி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைகள், அபிலாஷைகள், எண்ணங்கள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய பாவகமாக சொல்லக்கூடியது 11வது ராசி. இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்வுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதாபிமானத்தோட இந்த வாழ்க்கையை எப்படி அணுகணும் அப்படின்றத இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக தான் இந்த கும்பராசி பிறப்பெடுக்கிறது. கும்பராசி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறைய அந்த ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, தனக்கு ஆனவங்க ஆகாதவங்கன்ற மாதிரி வாழ்க்கையில சில நேரங்கள்ல பாரபட்சம் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். அந்த சேம் டைம் பாத்தீங்கன்னா ஈகோ அப்படின்றத இவங்க விடணும். ஓகே, கும்பத்துக்கான பொருளாதாரம் எப்படி இருக்கும், கடன்கள்லாம் தீருமா அப்படின்றதுக்கான கார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதான் இருக்குதுங்க. நிறைய ஆஃபர் வரும் இவங்களுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த கார்டு வந்தாலே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல வேலைக்காக ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். நிறைய ஆஃபர்ஸ் கண் முன்னாடி நிற்கும். இவங்களுக்கு செலக்ட் பண்றதுலதான் இவருடைய திறமை அடங்கி இருக்கிறது. ஏன்னா ஒண்ணு ரொம்பவும் இவங்களை கொஞ்சம் ஒரு ஆஃபர் இவங்க செலக்ட் பண்ற ஏதோ ஒரு ஆஃபர்ல ஒண்ணு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆஃபரும் இருக்கும். அதை சரி பண்ணாங்கன்னா சரியா இருக்கும். அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் மிக்க ஒரு பெண் அவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கொள்வது நல்லதாக இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளத்துல போய் மாட்டுகிற மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கு. கடன் வாங்க போறீங்கனாலையும் கொஞ்சம் வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு அனுபவத்துல ஒரு முதிர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம். அவங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லது. இல்ல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. அதுக்கான ஒரு கார்டும் வந்திருக்கு. ஓகேவா?